அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டைரக்ஷன் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டியோட டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரெசிஸ்டன்ட் பேஸ்ல 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆனிச்சு. கேப் அப்ல இருந்து டவுன் அப்படிங்கிறது 24,550 இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஒரு ரேஞ்ச் சின்னதா மொமெண்டம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 680 இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு இப்போ க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா 630 லெவல்ல வச்சிருக்கு. ஸோ இப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மொமெண்டம் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனோன்னா ஹை ரெசிஸ்டன்டோடைய டார்கெட் ஹிட் அப்படின்னு தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனா நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லெவலை வந்து நம்ம டெலிகிராம்ல என்னவா இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க் ஜோன். அதனால யாரும் இதுல ட்ரேட் அப் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம இந்த லெவலை சொல்லியிருந்தோம், இந்த ஜோன் லெவலை. ஸோ இது ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, மார்க்கெட் மேலே கீழே ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். எந்த பக்கம் போகுங்கிறத அது இன்டிமேட் பண்ணக்கூடிய லெவல்ஸ் ஃபேக்கா இருக்கும், அதாவது தப்பா இருக்கும். ஒன்று பிரேக் அவுட் மேலே போற மாதிரி காட்டும், போகாது. கீழே போற மாதிரி காட்டும், கீழே போகாது. இப்ப மேலேயும் போகாம கீழேயும் போகாம ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ரேஞ்சில் இருக்காது. சடனா பிரேக் அவுட் ஆகி இன்னொரு ரெசிஸ்டன்ட் நோக்கி மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல இந்த மொமெண்டம் வந்து வீக்காவும் கன்ஃபியூஸ்டாவும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதோட ஆப்ஷன் லெவல் எப்படி இருக்கு, ஸ்ட்ரைக் லெவல் நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இது வால்டிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக்ல நமக்கு ஒரு மினிமம் ரிஸ்க் வச்சுதான் நம்ம ரிஸ்க் என்ட்ரியை பிளான் பண்ணுவோம். அந்த மினிமம் ரிஸ்க் இந்த ஒன்று என்ட்ரி கிடைக்காம டைரக்டா டார்கெட்டுக்கு போயிடும், இல்லைன்னா என்ட்ரி கிடைச்சாலும் ஸ்டாப்லஸ் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகும். ஸோ இந்த மாதிரியான குழப்பமான நிலைமை இங்க நடக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால தான் இது ரிஸ்க் ஜோன் அப்படின்னு சொல்லணும். ரிஸ்க் ஜோன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஹை வால்டிலிட்டி மார்க்கெட் இருக்கும். அட் தி சேம் டைம் கன்ஃபர்மேஷன் வந்து ஃபேக்கா இருக்கும், பிரேக் அவுட்டும் சரியா இருக்காது, என்ட்ரியும் கிடைக்காது. கிடைச்சதுன்னா சடனா ஒரு டார்கெட் மாதிரி போயிட்டு டார்கெட் பக்கத்துல போனாலும் ஹிட் ஆகாம சடனா கீழே இறங்கி ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுல நடக்கும். அதனாலதான் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்றது. ஸோ இந்த ரீசன் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு நடந்த மொமெண்டம்ல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே இறங்கும் போது நம்ம புட்ல பிளான் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். இந்த லெவல் ஓகே, ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிடுச்சு, மார்க்கெட் கீழே தான் போகுது, நம்ம லோ பிரேக் அவுட் ஆகும்போது எடுத்தோம். இங்கிருந்து கால் புட் எடுக்கும் போது புட்டுக்கான லெவல் அப்படின்னா இது வரைக்கும் மினிமம் டார்கெட் வரணும், ஆனா வரல. சடனா இங்க திரும்ப ஆரம்பிக்குது. ஒரு கால் சைட்ல வந்து டைரக்ஷன் மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்க பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம்னு பாக்குறோம். பிரேக் அவுட்டும் ஃபேக்கா இருக்கிறதுனால என்ட்ரி இல்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம இங்க பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு ஒரு என்ட்ரி எடுத்தோம். ஆனா டார்கெட் இந்த வரைக்கும் போகணும், போகல, ரிவர்சல் ஆகி ஸ்டாப் லாஸ். மறுபடியும் செகண்ட் டைம்ல வந்து பிரேக் அவுட் ஆக மேல போகுது, அங்கேயும் பிரேக் அவுட் ஆகல, மறுபடியும் ஸ்டாப் லாஸ். தேர்டு பாத்தீங்கன்னாலும் மேல போகுது, போகல, ஆனால் பிரேக் அவுட் ஆகி ஃபெயிலியர், அத கீழே வந்து மறுபடியும் ஸ்டாப் லாஸ். ஸோ இப்படியே பாத்தீங்கன்னா மேலே கீழேன்னு ஸ்டாப் லாஸ் மட்டுமே ஹிட் ஆயிட்டு இருக்கும், டார்கெட் போகாது. அட் த சேம் டைம் மொமெண்டம் ஹை வால்டிலிட்டி இருக்கிறதுனால நம்ம லிமிட் என்ட்ரி போட்டு ஒருவேளை மிஸ் ஆயிட்டுன்னு மார்க்கெட் என்ட்ரியில போட்டிருந்தோம்னா இன்னும் அதிகமான பாயிண்ட்ஸும் லாஸும் நடக்கும். இதுல ஸ்டாப் லாஸ் குயிக்கா ஹிட் பண்றதும் டார்கெட்டுக்கு போகாம இருக்கிறது நெகட்டிவ் வந்து இந்த மாதிரியான மொமெண்டம்ல அதிகமா இருக்கும். அதனால அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்மளே இன்னைக்கு 2 ஸ்டாப் லாஸ் அடிச்சதுனால ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது, பிரேக் அவுட் வந்து ஹெல்தியா இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இதை அவாய்ட் பண்ணியிருந்தோம். ஹெல்தி பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க தான் கிடைச்சது. இங்க இருந்து மார்க்கெட் முடிய போற கிட்டத்தட்ட 1.5 hours, 1.5 மணி நேரத்துல 1:30க்கு தான் அதுல கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இங்க இருந்து ஒரு பாயிண்ட் லெவல் பார்த்தோம்னா நமக்கு வெறும் 60 பாயிண்ட் தான். 60 பாயிண்ட்டுக்காக நம்ம இங்க இருந்து ஒரு என்ட்ரி எடுத்தா அதுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ரிஸ்க் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். இங்க இந்த லெவல் வரைக்கும் ரிஸ்க் வச்சுக்கணும், ஆனா இங்க இருந்து ரிவார்டு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இந்த ரிஸ்க் ரிவார்டு பேஸ் பண்ணி நம்ம இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ட்ரேட் எங்களுக்கு இல்லை. ஆனா அதனுடைய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பாக்குறது, இந்த ரிஸ்க் ஜோன்ல மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடக்கும், அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கறதுலாம் இப்ப நம்ம பாக்குற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ல மார்க்கெட் எங்க அமைஞ்சாலும் நம்ம அதை அவாய்ட் பண்றதுனால
நம்ம கண்டிப்பா இதை விட சூப்பரான ஒரு என்ட்ரி நமக்கு கிடைக்கும், அதை புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு கிடைச்சது, இந்த என்ட்ரி எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சூப்பரான டார்கெட். ஸோ இங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பிடிச்சிடும். அங்கிருந்து இங்க ஒரு 150 பாயிண்ட்ஸ், அகைன் 50 பாயிண்ட்ஸ், மறுபடியும் ஒரு 150 பாயிண்ட்ஸ்னு சூப்பரான டவுன் வந்தது. ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல என்ட்ரிஸ் நம்ம கிடைக்குது அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு என்ட்ரியை, இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்றது ரொம்பவும் சரியானது, தேவையானதும் கூட. இது நான் பார்க்குற விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் டைரக்ஷன் ரிஸ்கா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணோம். ஓகே, ஆனா இன்னைக்கு இப்படி மொமெண்டம் வந்து வீக்காகவும் ஹை வோல்டிலிட்டியா இருந்ததுனால நம்ம எடுக்கல. இதே மாதிரியானது நாளைக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டா, நாளைக்கும் 24,540 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல போகிறத கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து நமக்கு டவுனுக்கான பிளான் வைக்கணும் 450 வரைக்கும். ஸோ இந்த டவுன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 450 பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து சூப்பரான டார்கெட், நோ ப்ராப்ளம், 300 வரைக்குமே கீழே போகும். ஆனா இங்க பிரேக் அவுட் ஆகாம இங்கேயே ஃபேக் பிரேக் அவுட் அடிச்சு மேலே போகுது அப்படின்னா மறுபடியும் இந்த ரிஸ்க் ஜோன் இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து டைரக்ஷன் அலைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணிடணும். ஒருவேளை இந்த மாதிரி இல்லாம கேப் அப் ஓப்பன் ஆகி டைரக்டா ரெசிஸ்டன்ட்ல ஓப்பன் ஆகி செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா ஒரு ஒயிட் கேண்டில் ரெட்டா ஃபார்ம் ஆச்சுன்னா, இங்க அந்த மாதிரி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த கேண்டிலோடைய ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே டவுன் சைடு, அதாவது டவுன்ல 540 வரைக்குமே நம்ம டார்கெட் வச்சு புட்ல எடுத்துக்கலாம். அப்ப இங்கிருந்து புட் எடுத்து நம்ம கீழே வரைக்கும் போகலாம். ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகல, கேப் டவுனும் ஓப்பன் ஆகல, ஃபிளாட் ஓப்பன்னா, ஃபிளாட் ஓப்பன் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லெவல் ரிஸ்க்ன்றதுனால இந்த டச் பண்ணிட்டு திரும்புற விஷயத்துக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். மொமெண்டம் வந்து ஹெல்தியாகவும் அன்ஹெல்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஹெல்தி மொமெண்டமா இங்க இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க என்ட்ரி எடுத்து டார்கெட் வைக்கலாம். டார்கெட் வந்து 750 வரைக்கும் போகும். இந்த சேம் டைம் டவுன் சைட் பிரேக் அவுட்டும் அதே மாதிரி தான். இந்த ரெண்டுமே இல்லாம இன்னைக்கு நடந்த மாதிரியே ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டமா ஹை வோல்டிலிட்டி ரிஸ்க் மொமெண்டம் இருந்ததுன்னா ட்ரேடிங்கை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் கண்டிப்பா மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரீசன், நாளைக்கு எக்ஸ்பைரியோட வோல்டிலிட்டி, அது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15. ஸோ அதனால ஹாலிடேஸ். ஸோ இந்த ரீசன்ல இருக்கிறதுனால நாளைக்கு மொமெண்டம் இந்த ரிஸ்க் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஆக்சுவலா 750 பிரேக் அவுட் பண்ணி 900 வரைக்கும் போனாலும் போகலாம். அப்படி இல்லைன்னா 550 பிரேக் அவுட் பண்ணிட்டு 300 வரைக்கும் வந்தாலும் வரலாம். ஸோ ரெண்டுமே நடக்க சான்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுலையுமே எந்த மாதிரி டைரக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி டார்கெட் டீடைல்ஸ் வரைக்கும் பேசியிருக்கோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இப்ப இருக்கிற மொமெண்டம் மாதிரியே நம்ம பார்க்கும்போது ஓடிஎம் எடுத்துக்கிறது ஈஸியா இருக்கும். நம்ம பார்க்கலாம், ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஏன்னா ட்ரெண்டிங் மொமெண்டமா இருக்கும்போது நமக்கு ஓடிஎம் வந்து டைம் டிகே இருக்காது, ஈஸியா போயிடும். ஆனா இந்த மாதிரி ரிஸ்க் ஜோன் போயிட்டு இருக்கும் போது இந்த மணி எடுத்தா நமக்கு டக்குன்னு குயிக்கா பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்துடும். ஸோ நம்ம ஈஸியா புக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம், அப்படிதான் எடுப்போம். ஆனா இப்ப வால்டிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால இந்த வால்டிலிட்டி மூவ் என்ன ஆகும், ஒவ்வொரு என்ட்ரியுமே ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி தான் போகுது. அதனால நீங்க ஓடிஎம் அது இந்த மணியோ டீப் இந்த மணி இல்லாம இந்த மணி ட்ரை பண்ணலாம். ஓடிஎம்னா 24,800 அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப 650ல இருக்குது மார்க்கெட்னா 700 ஒரு 50 பாயிண்ட் மேல அப்படின்னா இந்த லெவல் மேக் போகும்போது அதை இந்த மணி ஆயிடும். அந்த அளவுக்கு இருக்கிற லெவல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்றது சரியா இருக்கும். ஸோ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டீடைல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.